சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாட் மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து சில வருஷங்கள் தான் ஆகுது. ஆனா கிட்டத்தட்ட 55 வருஷம் முன்னாடியே தமிழ் எழுத்தாளர் ஒருத்தர் ஏஐ பத்தி ஒரு சிறுகதை எழுதியிருக்கார் தெரியுமா? அதுதான் நம்மளுடைய ரைட்டர் சுஜாதா ரங்கராஜன். எஸ், எந்திரன் 2.2, விக்ரம், இந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமாக்களுக்கு கதை வசனம் எல்லாம் எழுதினவர் தான் ரைட்டர் சுஜாதா ரங்கராஜன். அவர் 1960களிலேயே தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிச்சிட்டார். 1969ல அவர் எழுதின ஒரு கதை தான் கம்ப்யூட்டரே ஒரு கதை சொல்லு. ஸோ கிட்டத்தட்ட 56 வருஷம் முன்னாடி ரைட்டர் சுஜாதா எழுதின இந்த சிறுகதையில பல விஷயங்கள் சுவாரஸ்யமா அஹெட் ஆஃப் இட்ஸ் டைமா இருந்தாலும் அதுல 3 விஷயங்கள் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். ஒன்னு, ப்ரோக்ராம்டு ஃபிக்ஷன் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லி இந்த கதையில வரக்கூடிய ஒரு ப்ரொஃபசர், ஒரு மேட் சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாம். அவர் வந்து இந்த ஹார்ட்வேர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மூர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஹி கிரியேட்ஸ் அ ஹார்ட்வேர் ஏஐ மெஷின் அப்படின்னு சொல்லலாம், விச் வாஸ் 55 years ago. அதுக்கு வந்து அவர் தம்பு அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அது தம்புங்கிறது எது மாதிரி இருக்குன்னா, 1963ல இஸ்ரோ வந்து ராக்கெட் லான்ச்சிங் பிளேஸ் ஒன்று சூஸ் பண்ணாங்க கேரளால. அதுக்கு தும்பான்னு பேரு. அதையே மாற்றி மருவி தான் தம்புன்னு வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த ப்ரோக்ராம்டு ஃபிக்ஷன் ஜெனரேட்டர் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல சரித்திரம், கவிதை, இந்த மாதிரி பல பட்டன்ஸ் இருக்கு. அப்புறம் 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்கு. நீங்க இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணினா, நீங்க சூஸ் பண்ண டாபிக் ஆர் ஜானருக்கு ஏத்த மாதிரி இட் பிரிண்ட்ஸ் அவுட் எய்தர் அ போயம் ஆர் அ ஸ்டோரி ஆர் வாட் எவர் யூ வாண்ட். அதுல ரெண்டாவது விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னு சொன்னா, த ஹீரோ யூனோ அவர் வந்து கேட்கிறாரு, என்ன இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவர் சொல்றாரு, நீ சரித்திரம்னு சூஸ் பண்ணி நடை 5ன்னு சூஸ் பண்ணா அது ஒரு போயம் வந்து டைப் அவுட் பண்ணுது. அதையே 1ன்னு சூஸ் பண்ணா ஹைக்கூ மாதிரி அதையே மாத்துது. ஸோ திஸ் இஸ் வெரி மச் லைக் ஹவு ஏஐ டூல்ஸ் பிஹேவ் ரைட் நவ். அப்ப அந்த 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 ப்ரொஃபஸரோட பொண்ணு கேட்கிற, இதனால எனக்கு என்ன பெருசா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி, ஒரு நைலக்ஸ் சாரியாவது கிடைக்குமா? அப்ப த ஹீரோ சேஸ், இதுல இருந்து ஜெனரேட் பண்ற போயம்ஸ் அண்ட் ஸ்டோரிஸை நான் மானிட்டைஸ் பண்ணி செல் பண்ணி உனக்கு நான் நைலக்ஸ் சாரி வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி. ஆல் வெரி சிமிலர் டு ஹவு வி மானிட்டைஸ் கான்டென்ட் நவ். லாஸ்ட் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னா, அந்த மெஷின் வந்து திடீர்னு ஒரு பாயிண்ட்ல தப்பா டைப் அடிக்க ஆரம்பிச்சு கனா பின்னான்னு என்னலாமோ பண்ண ஆரம்பிச்ச உடனே த ப்ரொஃபசர் கம்ஸ், புல்ஸ் த பிளக் அண்ட் சேஸ், ஓவர் கரண்ட்னால ஜீனர் டயோட் 3455 பர்ன் ஆயிடுச்சு, அது அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ பேஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா டயோட் பர்ன் ஆயிடுச்சு. ஸோ பீப்புள் வித் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் வில் நோ வாட் அ ஜீனர் டயோட் டஸ். ஸோ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தமிழ் வாசகர்களுக்கு சுவாரஸ்யமா ஒரு வெல் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம், ஐ வுட் சே டெக்கேட்ஸ் அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் ஸ்டோரியை வந்து 55 வருஷம் முன்னாடி ரைட்டர் சுஜாதா கொடுத்துருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதே மாதிரி பல தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் வந்து நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விஞ்ஞான சிறுகதைகள் புக்ல நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ.